பிஜேபியில மெம்பர் ஆகணும்னா 5 வருஷம் ஆர்எஸ்எஸ்ல இருக்கணும்னு சொல்லணும். அப்படின்னா தான் சரி வரும். 5 வருஷமா நீ ஆர்எஸ்எஸ்ல இருந்தா தான் பிஜேபிக்குள்ள வர முடியும்னு சொல்லணும். இந்த பைபாஸ் பண்ணி வர்றது, ஈக்யூ ரிலீஸ் பண்ணி வர்றது, எங்க சித்தப்பா எங்க மாமா அப்படி சொல்லி நேரா வர்றது, இந்த கட்சியில எல்லாம் எனக்கு மரியாதை இல்ல சார், நான் எல்லாம் அப்படி எனக்கு அவசியம் இல்ல சார், என்ன ஏடிஎம்கேல வாவான்றான், என்ன டிஎம்கேல வாவான்றான், நான் எல்லாம் போயிட்டே இருப்பேன். போ, இங்க இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆட்சியில இருக்கிறோம், ஐயோ நீங்க போயிட்டா என்ன ஆகுறதுக்கு எவ்வளவோ போச்சு. அப்படி ஈகோ செல்லுபடி ஆகாது. நான் கட்சிக்கு என்ன கொடுக்குறேன்னு கேட்கணும். ஆர்எஸ்எஸ் காரன் உயிரை கொடுத்து இந்த நாட்டுக்காக உழைக்கிறான். எங்க உழைக்கிறான்றீங்க? வடகிழக்கு மாநிலங்கள்ல உழைக்கிறான், கேரளால உழைக்கிறான், வெஸ்ட் பெங்கால்ல உழைக்கிறான். 2 இயக்கங்களுக்கு இடையே சித்தாந்த மோதல் நடக்கிறது என்றால் அது முதல் களப்பலி ஆகிறவன் ஆர்எஸ்எஸ் காரனா இருக்கிறான். சாகுறான் சார், லிட்டரலா சாகுறான். வார்த்தையில் இல்ல, நான் அந்த கட்சிக்காக உயிரை கொடுப்பேன், 100 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன். உண்மையிலே உயிரை கொடுக்கிறான். அவன் கட்சிக்காக கொடுக்கல, இந்த நாட்டுக்காக கொடுக்கிறான். அந்த வைராகியம் ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட்ங்கிறதுனால தான் நரேந்திர மோடி அப்படியே நிக்குது.